வணக்கம் நண்பர்களே. அந்த பெண்மணியிடமிருந்து அத்தனை எளிதாக நேர்காணல் கிடைக்காது. காரணம், மனம் நிறைய வலி, பெயின், நம்பிக்கை துரோகம். தான் நம்பியவர் 25 வருடங்களாக தாம் நம்பியவர் தனக்கு எதிராக செய்த துரோகங்கள் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பெண், வலிமையான பெண் என்று நான் சொல்ல வேண்டும். அவர் நேர்காணல் காண்பதற்கு நேர்காணல் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார். யார் அந்த பெண்? நேர்காணல் வரும்பொழுது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். இப்போதைக்கு அவரை பற்றிய குழு என்ன அப்படின்னா, பிரபலமானவரின் மனைவி, ஒரு நடிகரின் மனைவி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தினுடைய போக்கையே மாற்றக்கூடியவர். அத்தனை வலிமை வாய்ந்த ஒரு பெண் சக்தி. அவர் எப்படி உங்கள் சேனலுக்கு நேர்காணல் கொடுக்குறாங்க? இது வரைக்கும் எந்த சேனல் இல்லாமல் நேஷ்னல் லெவலில் எவ்வளோ சேனல் இருக்குது, உங்கள் சேனலுக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் நம் சேனலை ஏதோ ஒரு விதத்தில் அடையாளம் கண்டு கொண்டார். அந்த அடையாளம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு எந்த சார்புத்தன்மையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால், யாரிடமும் ஒருவரிடம் இருந்து கூட ஒரு பைசா வாங்காமல் இந்த சேனலை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கும் சொந்த கருத்துக்களை நேர்மையாக வெளியிடுகிறோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் கூட என்கிட்ட இல்லை. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமல்ல, சப்ஜெக்ட் முக்கியம். இதுதான் அவர் நம் சேனலுக்கு நேர்காணல் தருவதற்கு தயாரான ஒரு தருணமாக இருக்கிறது. சரி, நேர்காணல் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் தருவதாக ஒப்புக்கொண்டு இருக்கிறார். அவர் தரக்கூடிய நேர்காணலுக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த நேரத்திற்காக. அந்த நேரம் நெருங்கிவிட்டது என்று தான் நாம் கூற வேண்டும். மிக சரியாக சொல்வதென்றால், மிக குறுகிய காலத்திற்குள் இதை நாம் செய்ய வேண்டும். காரணம், அவர் நேர்காணலில் கூறுவதாக சொன்ன விஷயங்கள் அப்படி. அவன் அத்தனை நல்லவன் இல்லை. அவன் தன்னை தேவதூதனாக காட்டிக் கொண்டிருக்கிறான் இல்லை. அவனுடைய இரகசிய வாழ்க்கை சாத்தானின் உலகத்தை விட மோசமானது. அதை வெளிப்படுத்தினால் மட்டுமே கோடிக்கணக்கான மக்கள் தப்புவார்கள். அவன் பாதி உண்மைகளை மட்டுமே சொல்லி மீதி விஷயங்களை நம்ப வைக்கும் ஒரு சாத்தானின் உத்தியை கையாள்பவன் என்றெல்லாம் நிறைய கூறினார். நேர்காணலில் வெளிப்படையாக நான் நேரலையாகவே அதை ஒளிபரப்ப தயாராகிவிட்டோம். அவரின் நேர்காணலை காண தயாராகுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அவருடைய நேர்காணல் வரும்பொழுது நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும்.